இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். விவரங்களை தொடர்ந்து பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். தற்பொழுது அரிட்டாபட்டியில் பிரசன்னா இணைந்திருக்கிறார் செய்தியாளர், அவரோடு பேசலாம். பிரசன்னா, தற்பொழுது இந்த டங்ஸ்டன் ஏலம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு மத்திய அரசிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள்? அதாவது அரிட்டாப்பட்டி கிராம பகுதியில் தற்போது நான் இருக்கிறேன். இந்த பகுதியில் மக்கள் வந்துட்டு மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு வந்து இருக்கிறார்கள். நேற்றே வந்துட்டு அறிவிப்பு வந்துட்டு அது அந்த டங்ஷன் சார்ந்து அந்த சுரங்கத்துக்கு உண்டான அந்த அறிவிப்பு ரத்து செய்யப்படும் என ஆவலோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எதிர்பார்த்த சூழலில் இன்று வந்து அதனுடைய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பது வந்துட்டு இந்த பகுதி மக்கள் வந்து மிகுந்த ஒரு உற்சாகமாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சொல்வதற்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு பெண்கள் அனைவருமே கண்ணீர் விட்டு தற்போது இந்த சந்தோஷத்தை வந்துட்டு கொண்டாடி வருகிறார்கள். அவங்கள்ட்ட நிறையவே கேட்கலாம். ஆமா, இப்போ வந்து இங்க உங்களுடைய ஊர் வந்து முழுமையா வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும், உங்க ஊர்ல எந்த சுரங்கம் வராது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்ப நீங்க எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க. நன்றி எல்லாத்துக்கும் காப்பாத்துனவங்களுக்கு. சந்தோஷமா இருக்கும், மனசு பத்தே கூடி இருக்கு. அண்ணாமலை ஐயா சொன்னது நல்லா இருக்கு. வரான்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஐயா, இப்போ வந்து நமக்கு இப்போ புதிய தலைமுறை இப்போ இந்த சுரங்கம் அமைக்கிறதுக்கு முன்னாடில இருந்து புதிய தலைமுறை வந்து தொடர்ச்சியா மக்களுடைய சொல்லிட்டு இருக்காங்க. 13 ஆண்டு காலங்களாக எங்களோடு பயணித்து இரவு பகல் என்றும் பாராமல், வயல் மேடு செடி என்றும் பாராமல் மலையிலும் பயணித்து எங்களோடு முதல் உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய நண்பர்கள் புதிய தலைமுறை நண்பர்கள். அவர்களுக்கு முதல் நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அரிட்டாவட்டி மக்களோட எந்த இடத்துல போய் நின்றோம்னாலும் இதே புதிய தலைமுறை எங்களோட நண்பர்கள் நிற்பாங்க. இதே டங்ஷன் என்ற முதல் அரக்கன் வந்து நுழையும் போதே எங்களோட ஒன்னா நின்று மீடியாக்கள் எடுத்தது புதிய தலைமுறை. அவர்கள் ராணுவமும் வந்திருந்தாங்க, 3 செக்ஷன்ல உள்ள அதிகாரிகள், போலி காவல்துறையும் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அஞ்சாம எங்களோட எது வந்தாலும் நம்மளோட நிக்கிறோம் அப்படின்னு இதுவரை இந்த நிமிஷத்தெழுதி உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய நண்பர்கள் புதிய தலைமுறை. அவர்களுக்கு நிறுவனத்துக்கும் கோடான ஓடி நன்றி. இன்னும் எங்க மண் உள்ளவரை, எங்க மக்கள் உள்ளவரை அவர்களுக்கு நன்றியாக உற்ற தோழனாக கண்டிப்பா பயணிப்போம். ஆனா இப்போ வந்து இந்த டங்ஷன் அறிவிப்பு ரத்து செஞ்சிருக்காங்க, மக்களுடைய மனநிலைமை இப்ப எப்படி இருக்கு? ஐயா, நாங்க 2 பிறவி, ஒரு பிறவி இல்ல, மறுபிறவி இல்ல, 7 பிறவி. தற்பொழுது வந்து பட்டாசு வந்துட்டு வெடித்து ஊர் மக்கள் முழுவதுமே வந்துட்டு உற்சாகமாக ஒரு ஆடல் நிகழ்ச்சிகளோடு வந்துட்டு தற்பொழுது இந்த ரத்து நிகழ்ச்சியை வந்துட்டு மனதார வந்து கொண்டாடி வருகிறார்கள். இதற்காக வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த பத்திரிகை ஊடகங்களுக்கும் அவர் வந்து நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போல் பெரியார் ஒருபோக பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் எடுத்து சென்றார்கள். அவர்களுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 40 கிராமங்களை சார்ந்த மக்கள் வந்துட்டு அனைவருக்குமே ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருந்தது. இந்த முழுமையாக இந்த டங்ஷன் சுரங்கம் இப்போதைக்கு வரக்கூடாது என்கின்ற விஷயத்தில் வந்துட்டு முழுமையாக அவர் எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் ஆரம்பத்திலிருந்தே புதிய தலைமுறை இந்த செய்தி முதலாக காட்சி ஊடகங்களில் வந்து தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு கூட வந்துட்டு விடாமல் அடிபெறலாமல் மக்களுடைய கோரிக்கையை வந்து தொடர்ச்சியாக எடுத்து சென்றிருந்தோம். தற்போது அதுக்கு பெரிய பலனாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த கோயிலில் வந்துட்டு இந்த அரிட்டாப்பட்டி மந்தையில் இருக்கக்கூடிய கோயிலில் பெண்கள் வந்துட்டு குழவை சத்தமிட்டு தற்பொழுது அந்த சுரங்கம் அந்த அமைப்பு முழுவதும் ரத்து செய்யப்பட்டதற்காக தற்பொழுது தங்களுடைய நன்றியை வந்துட்டு செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சி ஒளிப்பதிவாளர் குணா வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை வந்து இங்க களத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக செய்தி பதிவிட்டு வந்த நிலையில் தற்போது இந்த காட்சியை வந்து நேரில் பார்க்கும் பொழுது மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மக்களுடைய உணர்வு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் என்பதை வந்து காட்சி நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த மண்ணோடு இந்த மக்கள் வந்து பாரம்பரியமாக தங்களுடைய வாழ்வில் கலந்து, அதை சிறு குழந்தை முதற்கொண்டு வயதானவர்கள் வரை இந்த மண் மீது எந்த அளவுக்கு வந்து ஒரு பற்று வைத்திருக்கிறார்கள். ஒரு பாரம்பரியமான இந்த இடத்திற்கு வந்து ஒரு பேராபத்து வரும் பொழுது அதை மீட்டெடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாகவே இந்த மக்கள் ஒருவரோட ஒரு கையை வந்து ஒன்று கோர்த்து அரசிடம் வந்து கோரிக்கை முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒருமனதாக சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து வந்து மத்திய அரசிடம் இந்த டங்ஷன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் அழுத்தம் கொடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த
டங்ஸ்டன் சுரங்கத்துடைய அந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. மக்கள் வந்து இனிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்ககிட்ட நிறைய கேட்கலாம். ஆனா இப்போ மனசு எந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கிற பெண்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் போய் கேட்கலாம். நம்ம வந்து நிறைய கேட்கலாம். நம்ம வந்து இப்போ உங்களுடைய மனசு இப்போ எந்த அளவுக்கு குளுமையா இருக்கிறது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு. இந்த புண்ணிய பூமி எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்க சாமி எல்லாம் எங்களுக்கு கூடவே இருக்கு. நல்லபடியா எங்களுக்கு காப்பாத்தி கொடுத்துருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு எல்லா தெய்வங்களுமே எங்களுக்கு சச்சுருவா இருக்கு. எப்பவுமே காக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அது இப்ப உண்மையாயிருச்சு. எங்க சாமிக்கு கோடி கோடி நண்பனாக நல்லா கொண்டாடுவோம். எங்க சாமி எங்க பூமியை திருப்பி கொடுத்துருச்சு. எங்களுக்கு அதே போதும். நல்லபடி நாடுமானாக இருப்போம். சந்தோஷமா ரொம்ப துக்கம்ல பகல் துக்கம்ல நாங்க உழைச்சு குடிக்கிறோம். உழைச்சு சாப்பிடுற பூமி இது. எங்களுக்கு புண்ணிய பூமி. நாங்க பூமி தாயா நினைச்சோம். எங்க தெய்வங்களையும் நம்பணும். எப்பவுமே விடாது எங்க தெய்வம். நல்லபடியா காத்து கொடுத்துட்டு எங்களுக்கு அது போதும். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இனிமேல் நாங்க சாப்பிட்டாலும் நிம்மதியா இருப்போம். எங்களுக்கு நாங்க எப்போதும் எத்தாலும் எங்களுக்கு எங்க ஊர் உலகம் பெருமையா எங்களுக்கு காப்பாத்தி கொடுத்தது எல்லாத்துக்கும் நன்றி நன்றி. நாங்க சொல்லி எங்களுக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் நன்றி. எங்க ஊர் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்களுக்கு நல்ல அறிவிப்பு கொடுத்த முதல்வர்களுக்கு நல்ல நன்றிக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாத்துக்கும் எங்க முதல்வர்களுக்கு நன்றி. நல்ல மோடிக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நல்ல நன்றி. எங்க ஊரை கிடைச்சது எங்க ஊர் தெய்வங்கள்லாம் காத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது கண்டிப்பாக இந்த பயிற்சியான ஒரு சந்தோஷத்துல வந்து நம்பி இளவனாட்சி அம்மா நாங்க நம்பி மந்தசாமியை நம்பி அந்த மலையை விட்டு நாங்க எங்கேயும் போனதில்ல. எங்க ஊட்ட தண்ணிய மோந்து குடிச்சாலும் கூட போதும். அதுல இருக்க தேசிய பறவை, அதுல இருக்க காட்டு விலங்கு எல்லாத்துமே அந்த பரமசிவனும் அந்த சித்தர்களும் அந்த ஐயர்களும் எங்களுக்கு இருந்து எங்களுக்கு பாதுகாத்து கொடுத்தா போதும். தாயை உலகே பொன்னளமும் எல்லாம் நல்லா இருக்கணும். அந்த இடத்துல நாங்கள் இருக்கணும். அதாவது காட்சியில வந்துட்டு இப்ப நீங்க முழுமையா வந்து பார்க்கலாம். மக்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு பகிர்ந்துட்டு வராங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.